தற்போதைய அண்மை செய்தி. விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறார். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறப்போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடுவதே முறை என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தை நாடுவதே அதற்கு சரியானதாக இருக்கும் என்று அந்த தகவலில் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடைபெற்று 45 நாட்களுக்கு பதிவான வாக்குகள் பாதுகாப்பாக வைக்கப்படும் எனவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவும் அது குறித்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகம் முழுவதும் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடந்த 2 நாட்கள் முன்பு ஜூன் 4ஆம் தேதி இதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று நிறைவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் அனைத்திலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தற்போது அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தற்போது வெடித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேமுதிக சார்பில் அவருடைய மறைந்த தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகரன் நின்றிருந்தார். அதே போன்று பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் நின்றிருந்தார். அதே போன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாணிக்கம் தாகூர் நின்று தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். இதில் வாக்கு எண்ணிக்கை அன்று குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் பெரும் சர்ச்சைகளும் செல்போன் தொலைபேசி உரையாடல்களும் பல நடந்திருக்கிறது என்று தேமுதிகவுடைய மிக மூத்த தலைவராக கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹூவிடம் செய்தியாளர்கள் விளக்கம் கேட்க சென்ற போது தற்போது அவர் அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக இதுவரை தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய தன்னிடம் எந்த விதமான புகார் மனுக்களும் இதுவரை இமெயில் மூலமாகவோ நேரடியாகவோ எதுவும் வரவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்றால் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள்படி மறு வாக்கு எண்ணிக்கைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட முடியாது. அது மட்டுமல்லாமல் MCC என சொல்லக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இன்று இரவு 12 மணியுடன் நிறைவடையக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட முடியாது. ஆகவே உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டும். இது தேர்தல் வழக்காக உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரணை நடத்தி அதன் பிறகு உயர்நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிடும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவோ அல்லது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவையோ தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வரும். அதன் பிறகு வேண்டுமானால் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அதுவரை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் நாங்கள் நேரடியாக மறு வாக்கு எண்ணிக்கை உத்தரவிட முடியாது என்று சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் நடைபெற்று 45 நாட்களுக்கு பதிவான வாக்குகள் அனைத்தும் EVM இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த 45 நாட்களுக்கு அனைத்து வாக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த கண்ட்ரோல் யூனிட் என சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக ஒரு அறையில் வைக்கப்படும். 45 நாட்களுக்கு அதை அழிக்காமல் எத்தனை வாக்குகள் எந்தெந்த கட்சிகளுக்கு பதிவாக இருக்கிறது என்று அழிக்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருப்போம். அதற்குள்ளாக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிடும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்துடைய ஒத்துழைப்போடு அது மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அதுவரை எந்த விதமான உத்தரவிலும் இந்திய தேர்தல் ஆணையமோ தானோ உத்தரவிட முடியாது. நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று சத்யபிரதா சாஹூ இந்த விருதுநகர் விவகாரத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். இதன் பிறகாக தேமுதிக கட்சியினர் உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்சநீதிமன்றத்தையோ நாடுவார்களா என பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன். இனி பிற செய்திகளை தொடரலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பிரிந்து இருக்கும் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என முன்னாள்